மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். சினிமாவுல பீக்கில் இருந்த டைம்ல தனது 37வது வயதில் 1 டஜன் குழந்தைகளுக்கு தகப்பனாக நடிக்கணும்னா என்ன தில்லு இருக்கணும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு. அந்த தகிரியும் நம்மாளு சிவாஜி கணேசனிடம் மட்டும்தான் இருந்துச்சுன்னா நம்புவீங்களா? இதுக்கு முன்னாடி முதல் தேதியிலே நடிச்சாரேன்னு சொல்லுவீங்க. அதென்னவோ கரெக்ட் தான். ஆனா இதுல ஒரு நர்சரி ஸ்கூல் நடத்துற அளவு பசங்களுக்கு அப்பா. 1965ஆம் ஆண்டுன்னு வச்சுக்கோயேன். அந்த டைம்ல ஜெமினி ஸ்டுடியோ முதலாளி வாசன் ஐயா நம்ம நடிகர் திலகம் ஐயாவை கூப்பிட்டு விடுறாரு. நமக்கே தெரியுமே, நம்ம சிவாஜி அண்ணன் படம் எடுக்கிற ப்ரொடியூசருங்க மேல எப்பவுமே மறுவாதி வச்சிருப்பாருன்னு. இந்த வாசன் ஐயா மேல ஏகப்பட்ட மறுவாதி சிவாஜிக்கு. நம்ம நடிகர் திலகம் சிவாஜியை வைத்து இரும்பு திரை என்ற படம் வேற எடுத்திருக்காரு. உடனே போய் வாசன் ஐயாவை பார்க்கிறாரு சிவாஜி ஐயா. வாசன் ஐயாவோட அடுத்த படத்துல நடிக்க சொல்லி கேட்கிறாரு வாசன் ஐயா சிவாஜியிடம். ஆனாலும் சிவாஜி அண்ணன் ரொம்ப யோசனை பண்றாரு படத்தோட ஸ்டோரியை கேட்டுட்டு. படத்துல 13 குழந்தைகளுக்கு அப்பான்னா திங்க் பண்ணத்தானே செய்வாங்க. இந்தியில வேற நல்லா ஓடி இருக்குங்கிறதுனால தமிழ் ஆடியன்ஸ் மேல கான்பிடன்ஸ் வச்சு நடிக்க ஒத்துக்கிறாரு நம்ம சிவாஜி அண்ணன். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுமே, படம் ரிலீஸ் ஆகி அவருக்கு வந்த பேரும் புகழும். தன்னுடைய இமேஜை பற்றி என்றுமே கவலைப்படாதவரையா நம்ம சிவாஜி அண்ணன். இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது என்னவென்றால், இதுக்கு முன்னாடி நம்மாளு சிவாஜியுடன் ஹீரோயினாக வேஷம் கட்டின ஜெயலலிதாவும் காஞ்சனாவும் இந்த படத்துல அவர் பெத்த பொண்ணுங்களா வருவாங்க. இந்த படத்துக்கு அப்பால நடிகர் திலகத்துக்கு மகளாக கலாட்டா கல்யாணம் படத்துல காதலியாக, பட்டிக்காடா பட்டணமா படத்துல தாலி கட்டின பொஞ்சாதியாக, தெய்வ மகன் படத்துல மருமகளாக, பாட்டும் பரதமும் படத்துல அம்மாவாக கூட ஜெயலலிதா நடிச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். காஞ்சனாவை சிவந்தமன் படத்துல பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்ற பாட்டுல விலாசு விலாசுன்னு விலாசுவாரே சிவாஜி கணேசன். அதையும் தாண்டி செம்மையான டூயிட் எல்லாம் இந்த படத்தில் இடம்பெற்று இருக்கும். டூயிட்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது, இந்த படத்துல நம்ம சிவாஜி ஐயாவுக்கு டூயிட்டே கிடையாது. என்னையா சொல்றேன்னு கேக்குறீங்களா? காத்திருந்த கண்களேன்னு ஒரு பாட்டு இருக்கே, அந்த பாட்டு ஜெயலலிதா மற்றும் ரவிச்சந்திரன் ஜோடிக்கு. சூப்பர் பாட்டையா அது. அப்புறம் தத்துவ பாட்டு, சோக பாட்டுன்னு எந்த பாட்டும் சிவாஜி அண்ணனுக்கு இல்லையா? அதெல்லாம் ஜெயலலிதா, ரவிச்சந்திரன், மணிமாலா, சௌகார் ஜானகி, சச்சு, பத்மனி, பிரியதர்ஷினி எல்லாம் பாடிடுறாங்க. ஏன் நாகேஷுக்கு சச்சுவுக்கு கூட பாட்டு இருக்கு. நான் இன்ஜின் டூயிட் கூட இருக்கு. இவருக்கு இல்லை. ஏனையா, அவனவன் படத்துல மொத்த டூயட்டையும் தானே பாடி ஆடி தீர்த்துக்கிற இந்த சினிமா உலகத்துல இப்படி இருக்காரே இந்த மனுஷன். யோ, அதனாலதானையா அவர் நடிகர் திலகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.